லோகேஷ் கனகராஜ் அந்த கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டட் டேரக்டர் அப்படின்னு வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜோட ரஜினிக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ஆட்டிடியூடும் நிறைய மாறிடுச்சுங்கிறாங்க. அந்த கூலி படம் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ரஜினி வந்து 7 மணினா 7 மணிக்கே வந்துடுவார். ரஜினி வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்ஷன் கீப் அப் பண்ணுவார். 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து 7:45க்கு வருது, 8க்கு வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்த ஒரு ஹீரோஸ் எல்லாம் இதை விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அவர் வந்து வெயிட் இயக்குனர்கள்லாம் பண்றதுங்கிறது அவர் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் இயக்குனர் அவருடைய வரதெல்லாம் அனுபவம் விரும்ப என்ன? மாட்டாங்க. அவருடைய அனுபவம் என்ன? அதான் இவருடைய அதுதான் அதுதான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து எப்படி சொல்றது, ரஜினி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்துட்டே இருக்காரு. நிறைய மாற்றங்கள் தெரியுது. அதனால வந்து சைலண்டாவே இருக்கார். ரஜினி பொதுவாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். சைலண்டாவே இருக்காரு. படம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமலோட சஜஷன் லோகேஷ் கனகராஜ், ஆனால் ரஜினி அதை வந்து வேணான்னு மறுக்கிறார்.